அதாவது 10ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கான ஒரு ஒப்பந்தமாக அல்லது 26 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக கடந்த காலங்களில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்பது தற்பொழுது மீளாய்வுக்கு வரப்போகின்ற நிலையில் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான உறவுகள் என்பன பின்தங்கியுள்ள உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்பொழுது ஒரு ராஜதந்திர புரிதலாக அல்லது மோதலாக மாறியுள்ள நிலையில் ஒரு மூத்த அரசு அதிகாரியான இவர் பிரிவி கவுன்சில் எனப்படுகின்ற பிரதமருக்கு ஆலோசனை வழங்குகின்ற சபையின் தலைவராக செயலமர்வாளராக இருந்தவர். இப்பொழுது அவர் இந்த பேச்சுக்களில் ஒரு கடினமான ஒரு அரசு உத்தியோகத்தர் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னிலை வகிக்க போகின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் இங்கே முக்கியமாக எவ்வாறு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வது அல்லது எவ்வாறு அதாவது புரிந்துணர்வுகளை மேற்கொள்வது என்பதுதான் முக்கியம். அதாவது பொறுதிலை செல்லாமல் ஒரு நட்பு நிலையில் இருந்து அவ்வாறான ஒரு செயற்பாடுகள் வருவது, அதற்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பாக ஒரு அரச உத்தியோகத்தர் இருக்கின்ற பொழுது அதன் முகம் மாறுகின்றது, அந்த பேச்சுவார்த்தை மேசையின் தோற்றம் மாறுகின்றது. அது நிச்சயமாக கனடாவிற்கு நன்மை அளிக்கும் என்கின்ற ஒரு காரணத்தால் தான் மாக்காணி அவர்கள் அவ்வாறு செய்திருப்பார் என்பதை நாங்கள் நம்பலாம். மற்ற மூனிச் பாதுகாப்பு மாநாட்டில் ஜெர்மன் போன்றவையும் இந்த அமெரிக்க இந்த மிரட்டல் பாணியிலான பயணங்களை தொடரக்கூடாது மற்றும் இந்த நேட்டோவை தவிர்க்கக்கூடாது என்பதை ரூபியோ மார்கோ அவர்களின் உரையின் பின்னரும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுதைய நிலையில் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது பலரையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக தொழிலதிபர்களையும் அல்லது தொழிலாளர்களையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக வாகனம் சார்ந்த மற்றும் போக்குவரத்து சார்ந்த மற்றும் உற்பத்தி துறைகள், கனிம உற்பத்தியாக அல்லது இந்த மர உற்பத்திகளாக இருக்கின்ற அத்துறைகளில் சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதான ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வரையும் கனடா ஒரு மந்த நிலையான பொருளாதாரத்தில் தான் இருக்க போகின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ ஏற்கப்பட வேண்டிய உண்மையாக இருக்கின்ற பொழுது, அதாவது அமெரிக்கா சீனாவுடனான உறவை விரும்புகின்ற ஒரு நாடாக இல்லை. சீனா கனடாவை தன்னை உளவு பார்ப்பதற்காக பாவிக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். இதற்கான காரணம் சீனா அந்த மற்றவர்களுடைய தொழில்நுட்பங்களையும் தகவல்களையும் திருடுவதில் ஒரு மிகவும் கை தேர்ந்த ஒரு நாடாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் வெளியே சொல்லாமல் வைத்திருக்கின்ற ஒரு விடயம் அல்லது அவர்கள் பயப்படுவதற்கான காரணம் அவர்களுடைய அதி உச்ச விமானமான F-35க்கு இணையான விமானத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தாங்கள் தயாரித்ததாக குறிப்பிட்ட சீனா அது தொடர்பான விமானத்தை வெளியிட்டு விமானம் வெளிவந்த பொழுதுதான் அமெரிக்காவின் சிஐஏ கண்டுபிடித்திருக்கின்றது தங்களுடைய விமானத்தின் செய்முறை திருடப்பட்டே இந்த விமானம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது ஒத்துக்கொள்கின்றார்கள். பிரதமர் மாக்காணி வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தமான குஸ்மாவின் ஒப்பந்தத்தில் அவருடைய அந்த ஒப்பந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஜெனிஸ் செரட்டை நியமித்து இருக்கின்றார். அவருடைய நியமனம் தொடர்பாகவும் அவருடைய இந்த வர்த்தக உடன்படிக்கையில் அமெரிக்கா கனடாவில் வர்த்தக உடன்படிக்கையில் அவருடைய பங்கு தொடர்பாகவும் நாங்கள் சுரேஷ் தர்மாவிடம் இருந்து கேட்டறிய போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இந்த அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ அந்த வர்த்தக உறவு என்பது கொஞ்சம் நீண்ட நாட்களாகவே ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த நடவடிக்கைகளில் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக மாக்காணியினால் ஜெனிஸ் செரட்டை அவர் நியமித்து இருக்கின்றார். இவருடைய பங்கு என்ன? இந்த வர்த்தக உடன்படிக்கை எப்படி நடைபெறப் போகின்றது? இதன் முக்கிய விவாதங்களாக என்ன இடம்பெறப் போகின்றது பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. அதாவது 10ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கான ஒரு ஒப்பந்தமாக அல்லது 26 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக கடந்த காலங்களில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்பது தற்பொழுது மீளாய்வுக்கு வரப்போகின்ற நிலையில் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான உறவுகள் என்பன பின்தங்கியுள்ள உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்பொழுது ஒரு ராஜதந்திர புரிதலாக அல்லது மோதலாக மாறியுள்ள நிலையில் ஒரு மூத்த அரசு அதிகாரியான இவர் பிரிவி கவுன்சில் எனப்படுகின்ற
பிரதமருக்கு ஆலோசனை வழங்குகின்ற சபையின் தலைவராக செயலமர்வாளராக இருந்தவர். எனவே அவரை நியமித்திருக்கின்றார். நிச்சயமாக இப்பொழுது ஒரு அதாவது அரசாங்க உத்தியோகத்தர், அரச உத்தியோகத்தர், ஒரு ஆளுமை உள்ள அரச உத்தியோகத்தர் ஒருவர் இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளப் போகின்றார். இந்த ஜெனிஸ் அவர்கள் இருந்த பொழுதுதான் இந்த ஒட்டாவாவில் இடம்பெற்ற இந்த வாகன பேருந்து அல்லது அந்த வாகன தொடரணி போராட்டங்களின் பொழுது அவசர கால நிலையை பிரயோகிக்கும் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு பரிந்துரைத்திருந்தார். இருந்த பொழுதும் உச்ச நீதிமன்றம் அந்த சட்டம் பாவிக்கப்பட்டது தவறானது என்ற தீர்ப்பாயத்தை கொடுத்திருந்தது. இப்பொழுது அவர் இந்த பேச்சுக்களில் ஒரு கடினமான ஒரு அரச உத்தியோகத்தர் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னிலை வகிக்க போகின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் இங்கே முக்கியமாக எவ்வாறு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வது அல்லது எவ்வாறு அதாவது புரிந்துணர்வுகளை மேற்கொள்வது என்பதுதான் முக்கியம். அதாவது பொருதுநிலைக்கு செல்லாமல் ஒரு நட்பு நிலையில் இருந்து அவ்வாறான ஒரு செயற்பாடுகள் வருவது, அதற்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பாக ஒரு அரச உத்தியோகத்தர் இருக்கின்ற பொழுது அதன் முகம் மாறுகின்றது. அந்த பேச்சுவார்த்தை மேசையின் தோற்றம் மாறுகின்றது. அது நிச்சயமாக கனடாவிற்கு நன்மை அளிக்கும் என்கின்ற ஒரு காரணத்தால் தான் மாகாணி அவர்கள் அவ்வாறு செய்திருப்பார் என்பதை நாங்கள் நம்பலாம். இருந்த பொழுதிலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அமெரிக்கா இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகளில் சற்றே விரிவு நிலை காணப்பட்டாலும் அண்மையில் இடம்பெற்ற மூனிச் பாதுகாப்பு மாநாட்டில் ஜெர்மன் போன்றவையும் இந்த அமெரிக்க இந்த மிரட்டல் பாணியிலான பயணங்களை தொடரக்கூடாது மற்றும் இந்த நேட்டோவை தவிர்க்கக்கூடாது என்பதை ரூபியோ மார்கோ அவர்களின் உரையின் பின்னரும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு பரிவு முயற்சிக்காக அவரது நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் நம்பலாம். பொதுவாகவே இந்த புதிய தலைமை பேச்சுவார்த்தை அணியின் அந்த செயல்திறன், முன்னாள் நிகழ்வுகளின் அனுபவங்கள், கடந்த கால பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுகள், இதை இந்த புதியதாக நியமிக்கப்பட்ட இவர் எப்படி சமாளிப்பார்? இதை பயன்படுத்தி கனடிய தொழில்கள் மற்றும் கனடிய தொழில்களை நம்பி இருக்கின்ற இந்த தொழில் முதலீட்டாளர்கள் அல்லது தொழிலாளர்களை இவர் எப்படி பாதுகாப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது உண்மையிலேயே ஒரு அதாவது கடினமான ஒரு கேள்வி. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தற்பொழுதைய நிலையில் இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது பலரையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக தொழில் அதிபர்களையும் அல்லது தொழிலாளர்களையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக வாகனம் சார்ந்த மற்றும் போக்குவரத்து சார்ந்த மற்றும் உற்பத்தி துறைகள், கனிம உற்பத்தியாக அல்லது இந்த மர உற்பத்திகளாக இருக்கின்ற அத்துறைகளில் சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வரையும் கனடா ஒரு மந்த நிலையான பொருளாதாரத்தில் தான் இருக்க போகின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ ஏற்கப்பட வேண்டிய உண்மையாக இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு நிலையில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக அதாவது ஒரு உடனடி பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கும். இவ்வாறு கூறலாம். இந்த ஒப்பந்தம் என்பது ஏதோ ஒரு வகையில் நிறைவேறத்தான் போகின்றது. ஆனால் அதன் நிறைவேற்று தன்மையில் எவ்வாறான அதாவது கட்டளைகள் இருக்க போகின்றன அல்லது நிபந்தனைகள் இருக்க போகின்றன என்பதும், எவ்வளவு காலத்திற்கான ஒப்பந்தம் என்பதும், இப்பொழுது முதல் இவர்கள் செய்தது போல ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று செய்கின்ற மாதிரியான ஒப்பந்தமாக இருக்குமா, அல்லது சில வேளைகளில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு என்றால் அது ஒரு பெரிய பின்னடைவு. ஏனென்று சொன்னால் மீண்டும் 3 ஆண்டுகள் என்பது கண்ணை மூடி திறப்பதற்கு வந்துவிடும். மீண்டும் ஒரு முறை இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும். எனவே எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக தொழில் அதிபர்களிடையேயும் தொழிலாளர்களிடையேயும் மிகுந்ததாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய முடிவாக, அரசியல் சாயம் பூசப்படாத அல்லது லிபரல் அரசுக்கும் அமெரிக்க அரசிற்கும் இடையிலான இந்த ஒரு முருகல் நிலையில் ஒரு அரசு அதிகாரி பங்கு பெற்றுகின்ற ஒரு நிலைமையாக இருப்பதால் இதை பொறுத்திருந்து பார்ப்போம். தர்மா, பொதுவாகவே இன்னும் ஒரு கேள்வி. அண்மை காலமாக கனடா சீனாவுடன் கொண்டுள்ள அந்த வர்த்தக உறவு, கனடா சீனா புதிய வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவின் தனித்தனியான ஒப்பந்த கொள்கைகள், பிரச்சனைகள் இந்த குஸ்மா மீளாய்வை எப்படி பாதிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
நிச்சயமாக. அதாவது அமெரிக்கா சீனாவுடனான உறவை விரும்புகின்ற ஒரு நாடாக இல்லை. சீனா கனடாவை ப ப த த தன்னை உளவு பார்ப்பதற்காக பாவிக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். இதற்கான காரணம் சீனா அந்த மற்றவர்களுடைய தொழில்நுட்பங்களையும், தகவல்களையும் திருடுவதில் ஒரு மிகவும் கைதேர்ந்த ஒரு நாடாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் வெளியே சொல்லாமல் வைத்திருக்கின்ற ஒரு விடயம் அல்லது அவர்கள் பயப்படுவதற்கான காரணம் அவர்களுடைய அதி உச்ச விமானமான F-35க்கு இணையான விமானத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தாங்கள் தயாரித்ததாக குறிப்பிட்ட சீனா அது தொடர்பான விமானத்தை வெளியிட்டு விமானம் வெளிவந்த பொழுதுதான் அமெரிக்காவின் CIA கண்டுபிடித்திருக்கின்றது தங்களுடைய விமானத்தின் செய்முறை திருடப்பட்டே இந்த விமானம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது ஒத்துக்கொள்கின்றார்கள். எனவே அவ்வாறான தேவைகளுக்காக சீனா சில வேளைகளில் கனடாவை பாவிக்குமா என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதற்கு காரணம் சீனா அனுப்பிய செயற்கை பலூன்கள், அதாவது செய்மதிகளில் அல்லது கேமராக்கள் பூட்டிய பலூன்கள் கூட சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவங்களை நீங்கள் 2 வருடங்களுக்கு முதல் கனடாவில் அறிந்திருப்பீர்கள். அமெரிக்காவிலும் கனடாவிலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அவ்வாறான ஒரு சந்தேகத்தை வைத்து தான் முன்னணிக்கு வருவதற்காக அமெரிக்கா தன்னுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை காட்டுவதற்காக முயற்சிக்கின்றது. பார்ப்போம், நிலைமைகளை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிலைமைகளை எல்லோருமே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று நம்புவோம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிறிதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.